Hello friends, welcome to Abhi's Kaimanam. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுண்ட வத்தலையும் கொண்டக்கடலையும் வச்சு ஒரு புளி குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப டிஃபரண்டா இருக்கும். வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு முதல்ல நான் இன்னைக்கு கருப்பு கொண்டக்கடலை 1 கப் எடுத்து அதை ஓவர் நைட் ஊற வச்சிருக்கேன். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு குக்கர்ல மாத்திட்டு வேக வச்சிடலாம். வெறும் கடலையை மட்டும் தான் சேர்த்துக்கிறேன், அந்த தண்ணியை சேர்த்துக்கல. அதுக்கப்புறம் நான் நல்ல தண்ணி தான் இதில் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப உப்பு சேர்த்துட்டிங்கன்னா கடலை வேகாது. இது ஒரு 3 விசில் வேக வச்சிடலாம். அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 3 விசில் விடுங்க. இப்போ 3 விசிலுக்கு அப்புறம் பார்த்தா கடலை நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கனமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் புளிக்குழம்புங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, சின்ன ஜீரகமும் இந்த சுண்ட வத்தலும் பொரிய விட்டுருக்கேன். இந்த சுண்ட வத்தல் பொரிய ஒரு 5 நிமிஷம் ஆகும். இதை நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். சுண்ட வத்தல் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையிலையும் 1 கப் நிறைய சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வத்தல் நல்லா பொரிஞ்சாதான் குழம்புல டேஸ்ட் இருக்கும். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து அடுப்பை சிம்லேயே வச்சு பொரிய விடுங்க. இப்போ இதில் ஒரு 5 பல்லு பூண்டை தட்டி சேர்த்துருக்கேன். அதையும் இந்த வெங்காயத்தோடையே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இதில் தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுடலாம். 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இதை ஒரு வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்கேன் இந்த கொண்டக்கடலையும் இது கூடவே சேர்த்துடலாம். இதில் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை இந்த 2 கிளாஸ் தண்ணியில் நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம கொதிக்க விடுவோம்ல, அந்த கொண்டக்கடலைலாம் சாரணும். அதுக்காக கொஞ்சம் தண்ணி கூட வச்சு இந்த மாதிரி புளி கரைச்சி ஊற்றுங்க. இப்போ இதை நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா சேர்ந்த மாதிரி வந்துடும். கடைசியாக இந்த சுண்டவத்தலோடைய கசப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இன்னும் உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் திக்காக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த சுண்டவத்தெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பெல்லாம் சார்ந்து. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.